சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. குரூப் 2A ஒருங்கிணைந்த தேர்வு முறையால் முடிவுகளை வெளியிடுவது மற்றும் கலந்தாய்வு நடத்துவதில் தாமதம் ஏற்படுவதால் தேர்வு முறை தேர்வு தேதியில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நடைபெறும் தேர்வுகளுக்கான அட்டவணையை அரசு பணியாளர் தேர்வாணையம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. தற்போது புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி குரூப் 2A பதவிகளுக்கான காலி பணியிடங்கள், தேர்வு திட்டம் ஆகியவை குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு பதவிகளுக்கான தேர்வுகளும் தனித்தனியாக நடத்தப்படும் என்றும் இதனால் விரைந்து தேர்வு முடிவுகளும் பணி நியமனங்களும் வழங்கப்பட முடியும் என்றும் TNPSC தெரிவித்துள்ளது. அதேபோல குரூப் 1 பதவிகளுக்கான 65 பணியிடங்களின் எண்ணிக்கை தற்போது 90ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. துணை ஆட்சியர், DSP உள்ளிட்ட பதவிகளில் 90 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் எனவும், இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி ஆணையர், மாவட்ட கல்வி அதிகாரி பதவிகளில் 29 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1B, 1C தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் எனவும் TNPSC அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு நடத்தப்படும் போட்டித் தேர்வுகள் குறித்த திருத்த அட்டவணையில் மொத்தம் 9283 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.